ஏங்க நானும் கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிகிட்ருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. நீ பாட்டில் சொல்லு எனக்கு என்னன்னு வீடியோவை மட்டும் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்கள் சம்பாத்தியம் வம்பாவாக போயிடும். எங்கள் ஊரில் சொல்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருக்குது இதுக்கு மேலே. இது வந்து ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. நான் கோயில் மலை ஏறி எல்லாம் ஃபுல் வியூலாம் எடுத்துகிட்டு கும்பாபிஷேகம் அந்த கும்பத்தெல்லாம் எடுத்துட்டு கும்பகலசெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்துட்டு அந்த சத்தியெல்லாம் ஏற்றுனாங்க கோமா வளர்த்து. அதுக்கப்புறம் மேலே போய் தண்ணி தெளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பூஜைலாம் நடந்துச்சு. அப்போ தான் காலையில் அன்னதானம் நடந்தது பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஹோமம்லாம் வளர்த்து மேலே போகும்போது தான் ட்ரோனில் பறந்து ஒரு 2-3 பேர் மேலே ட்ரோன் விழுந்துருச்சு. இந்த ட்ரோன் ஓட்டுறவங்களாம் கொஞ்சம் சேஃபாகவே ஓட்டுங்க. மேலே விழுந்து 2-3 பேர்த்துக்குலாம் அடியாகி ரத்தமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்ல முறைக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நான் வீடியோ போடணும், திருக்கல்யாணம் டான்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வீடியோ போடணும் அப்படின்னா எல்லோரும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும் சொல்லிட்டேன். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே உங்களை அந்த ஆஞ்சநேயரப்பா தான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் தான் முக்கியம். சப்ஸ்கிரைபர் வரவே மாட்டேக்கு. அப்படின்னா தான் நமக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. இது வரைக்கும் நான் யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லலை. இந்த தெரியாதவங்க இந்த யூடியூப்பில் பார்க்குறீங்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்து அடுத்தவங்க இந்த தெரிஞ்சவங்க பண்ணது எனக்கு இப்போ வரைக்கும் கிடையவே கிடையாது. 400 சப்ஸ்கிரைப் இருக்காங்க. அந்த 400 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்னாலும் நீங்கள் பண்ணணும் ஜம்முன்னு. அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக போடுவேன். சரியா? இது திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. திருக்கல்யாண வீடியோ வச்சுருக்கேன், போட்டு விட்றேன் அடுத்து.